இப்போ 3000 வெள்ளியா உங்கள் சம்பளம், அதில் ஒரு 300 வெள்ளி ஓகே சேவிங்க்கு நீங்கள் எடுத்து வச்சுட்டு மிச்சம் உள்ள 2700 வெள்ளியை வந்து நம்ம லோன் பேமெண்ட், கமிட்மெண்ட்ஸ் இதுக்கெல்லாம் நம்ம வந்து பிளானிங் பண்ணணுங்க. ஸோ அதை தாண்டி போயிடுச்சுன்னா நம்மளோட சம்பளம் அப்போ நம்ம நெகட்டிவ் கேஷ் ஃப்ளோவில் ஓடிட்டுருக்கோன்னு அர்த்தம். அது ரொம்ப ஆபத்து. ஸோ அதுதான் நீங்கள் வந்து அந்த 10% இப்போ 300 வெள்ளியை முடிஞ்சால் 300 வெள்ளியை வந்து நீங்கள் சேவிங்க்கு ஒதுக்குங்க. ஓகே, அந்த சேவிங்கை கூட அவர் எப்படி பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாருன்னா 10% 300 வெள்ளியை வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு 150 வெள்ளி நீங்கள் வந்து கேஷாக சேவிங் பண்ணிக்கலாம் எமர்ஜென்சிக்கு. இன்னொரு 150 வெள்ளியை வந்து நீங்கள் கோல்டாக சேவிங் பண்ணலாம். கோல்டு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மினிமம் 100 வெள்ளியிலே நம்ம பப்ளிக் கோல்டில் நீங்கள் வாங்கலாம். ஸோ 100 வெள்ளிக்கு 0.26 கிராம் கிடைக்கும் பாருங்கள். ஓகே, அட்லீஸ்ட் ஒரு 3 மாதம் சம்பளம் உங்களுக்கு கேஷ் எமர்ஜென்சியாக 3 மாதம் சம்பளம் அளவுக்கு உங்கள் பேங்கில் சேர்த்து வச்சிட்டிங்கன்னா அதுக்கு அந்தாண்ட நீங்கள் ஃபுல்லாகவே கோலாக நீங்கள் வந்து பர்ச்சேசிங் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம சேவிங்கை வந்து பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி